பரிசீம் என்று பெயரிட்டார். ஆமென். பாகால் பரிசீம். ஆமென். பாகால் பிராசீம் என்று அவன் பெயர் வைத்தான். ஆமென். ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிடலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை மாற்றி கர்த்தர் எங்களோடு இடைப்பட நாங்கள் சம்பூர்ணமாய் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இது தாவீதுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக நடந்ததான ஒரு நிகழ்ச்சி. நீங்க தயவு செய்து நீங்க கவனிங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருத்தரோடு தனிப்பட்ட விதத்தில் அவர் இடைப்பட போகிறார். ஆமென். நேற்று இரவும் காலையிலும் ஜெபத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாய் உணர்த்தின காரியம், அநேகரோடு கர்த்தர் பிரத்யட்சமாய் இடைப்பட போகிறார். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவில் கடந்து போகிற இந்த ஒரு நிலையில கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி முன்பதாக நடத்த போகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? ஓகே ஓகே. இந்தியா தமிழ். ஓகே. நான் தமிழ்நாடு, கர்நாடகா, இந்தியாவில் கர்நாடக மாநிலம் பெங்களூர் பட்டணத்தில் எங்களுடைய சபை இருக்கிறது. கரெக்டா இந்த டைம் தான் 8:30 எங்க சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. அவன் ஐசிஆர்எம் சிட்டி சர்ச் ஒரு சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதர் 2 பிள்ளைகள் எனக்கு. ஓகே. ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவு பாரத்தோடு நீங்க ஊழியம் செய்யறீங்க, எவ்வளவு ஆத்ம பாரம். சில லைவ் எல்லாம் சில இதெல்லாம் பாஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு தேவனுக்காக ஒரு பற்றி எறிகிற ஒரு வைராக்கியம் இருக்கிறது. ஆமே. நீங்க பாக்கியவான்கள். நல்ல ஒரு பாஸ்டர்னால நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஆமே. அல்லேலூயா. உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல போதகரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கும் ஆண்டவர் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் ஆண்டவரே நன்றியோட ஒரு டிவைன் கனெக்ஷன், ஒரு தெய்வீக ஒரு சந்திப்பை கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப நம்ம இந்த வசனத்துக்கு வரலாம். இது 2 சாமுவேல் 5வது அதிகாரம். இதே வந்து 1:4 14வது அதிகாரத்துல 11-17 வரைக்கும் இதே நிகழ்ச்சி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே. நீங்க கவனிச்ச போதும் இப்போ தாவீது ஒரு இடத்துல வராரு. அந்த பாகால் பிராசீம்ல வந்து அங்கே அவருக்கு விரோதமாக வந்ததான எதிரிகளை, ஓகே, அவருக்கு விரோதமாய் வந்ததான எதிரிகளை அவர் ஜெயித்து, அப்படின்னா பாருங்க, பெலிஸ்தர் இதுவரைக்கும் அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா அவர் யூதாவுக்கு ராஜாவா இருக்கிறார். யூதாவுக்கு ராஜாவா ஆன பிறகு பெலிஸ்தர் அமைதியா இருக்கிறார். இப்ப முழு இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவா ஆகிறார். நம்ம 1வது வசனத்திலிருந்து கவனித்தா சில காரியங்கள் புரியும். இந்த பேக்ரவுண்ட நம்ம பார்த்தாதான் நமக்கு இந்த ஒரு காரியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கவனிங்க. இப்போ சவுல் ராஜா இருந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் இஸ்ரவேல் மூப்பர்கள் எல்லாம் வந்து தாவீது இடத்துல வராங்க, வந்து கேட்கிறாங்க, ஆண்டவர் சவுல் இருக்கும் போதே ஆண்டவர் உங்களை ராஜாவா ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்தார். நீங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணுங்க, எங்களை ஆளுகை செய்ய. இஸ்ரவேலர் வந்து அவங்களே என்ன பண்றாங்க, அவரை கேட்கிறாங்க. ஆனா அவர் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இஸ்ரவேல வந்து எத்தனை மாசம், 7 வருஷம் 6 மாசம் எருசலேம்ல என்ன பண்றாருன்னா யூதாவை ஆளுகை செய்துட்டு இருக்கிறார். ஓகே. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கவனிங்க. இப்ப இந்த இடத்துல வந்து அவருடைய ஒரு வெற்றி, இப்போ ஆண்டவருடைய ஒரு அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறின பிறகு எதிரிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க நீங்க கவனிங்க. நம்ம தேவ சித்தத்தை அந்த பரிபூர்ணத்திற்கு போகும்போது என்னைக்குமே நமக்கு பிசாசு சோதிக்க வருவோம். ஆமே. எவ்ரி லெவல், ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம சந்திப்போம். ஆனா நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ தாவீது இந்த இடத்துல தனக்கு விரோதமாக வந்த பெலிஸ்தியரோட அங்க போய் அங்க நின்று அவர் கேட்கிறாரு. அப்ப கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு ஒரு ஸ்ட்ராட்டஜி. பின்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கொடுப்பாரு. நீ என்ன பண்ணு, இப்படி போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு பண்ண உடனே ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். என்னன்னா எப்படி ஒரு வெற்றினா, எதிரிகள் எல்லாருமே உடைந்து ஓடி போனார்களாம். எப்படி? இப்போ ஒரு தண்ணியில ஏறி ஏதாவது அந்த அடைப்பு வச்சிருக்கும் பாருங்க, அந்த அடைப்பு திறந்த உடனே அந்த தண்ணி எல்லாம் அப்படியே செதறி போகும்ல, அந்த மாதிரி எதிரிகளை என்ன பண்ணாரு, ஆண்டவர் வந்து ஓட வச்சுட்டாரு. அவன் ஓட வச்சுட்டாரு. அதுக்கு அந்த இடத்துல வந்து அவர் ஒரு ஆண்டவருக்கு ஒரு பேரை வைக்கிறார். அவர் தன்னுடைய 30வது வயசுல தாவீது என்ன பண்றாரு, ராஜாவாகிறார். கவனிக்க, ராஜாவாகிறார். அதுல 7 வருஷம் 6 மாசம் வந்து
யூதா மேல அவர் வந்து ஆளுகை செய்யறாரு. ஆனா அவர் மேல இருந்த அபிஷேகம் முழு இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படியா இருந்தது. இப்போ அந்த ஆளுகை வருகிறது. அந்த வர நேரத்துலதான் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சத்துருக்களை உடைந்தோட பண்ணுகிறார். ஆமென். அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? பாகால் பராசிம் அப்படின்னு நம்ம இதுல இருக்கு இல்லையா? ஓகே, தமிழ் இந்த பைபிள் பாகால் பிராசிம் அப்படின்னு, பராசிம் கூட சொல்ல பிரச்சனை இல்லை. அப்போ பாகால் பிராசிம்னா பாகால்னா தேவன் சொல்லி அர்த்தம். ஓகே, அது அந்நிய தேவன் கிடையாது, தேவன் சொல்லி அர்த்தம். இப்போ பாகால் பிராசிம், அப்போ பிராசிம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, என் தேவன் சத்துருக்களை உடைந்தோட பண்ணுகிற என் தேவன். அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா, a good of fresh start, ஒரு நல்ல புதிய ஆரம்பங்களை கொடுக்கிற தேவன் சொல்றார். ஆமென். இன்னைக்கு நான் அதான் இன்னைக்கு நான் பேச போறேன். புதிய ஆரம்பங்களின் தேவன். ஆமென். புதிய தொடக்கங்களின் தேவன். அப்படின்னா என்ன? புதிய தொடக்கங்களின் தேவன். கொஞ்சம் அப்படியே நம்ம ஹிஸ்டரிக்கு திரும்பி வரலாம், சரித்திரத்துக்கு திரும்பி வரலாம். எத்தனை பேருக்கு தாவீதுடைய பிறப்பு தெரியும்? பைபிள்ல சில இடத்துல வாசிக்கும் பொழுது 7 பேர் கொடுத்திருக்காங்க இல்லையா? சில இடத்துல 8 பேர் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்திருக்காங்க? நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க இதை கவனிங்க. இந்த தாவீதுடைய ஒரு ஹிஸ்டரியை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, பின்னாடி திரும்பி பார்த்தாதான் அவருடைய புதிய தொடக்கம் அவருடைய வாழ்க்கையில எப்படி உண்டாச்சு, ஏன் அவர் ஆண்டவரை ஒரு புதிய தொடக்கமா பார்க்கிறாருன்னு சொல்லி நம்ம கவனிக்க போறோம். இந்த ரூத் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, ரூத் 4வது அதிகாரம் 21, 22 2 வசனத்தை கவனித்தா ஒரு சரித்திரம் அப்படின்னா ஒரு ஜெனரேஷன் சொல்லி இருக்குது. என்ன சந்ததி சொல்லி இருக்குது? சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ஓகே, தாவீதுடைய அப்பா, அவருடைய தாத்தா, அப்படி ஜெனரேஷன் சொல்லி இருக்குது. ஓகே, இதை நீங்க கவனிச்சுங்க. சில வசனங்களை நம்ம கவனிக்கும் பொழுது சில கால காரியங்கள் நடந்த நிகழ்ச்சிகள் இன்னும் சில புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா யுத்தம் செய்யும் போது, ஓகே, சூரியனே சந்திரனே தரித்து நில் அப்படின்னு சொன்னாரா? அது ஞாபகம் இருக்கா? ஓகே, ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த வசனத்தை நம்ம கவனிச்சா எழுதி இருக்கோம். யோசுவா 10வது அதிகாரத்துல 13வது வசனத்துல 10:13 இந்த ஒரு காரியம் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? யாசரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த யாசரின் புத்தகம் எங்க இருக்குன்னு பார்த்தா அது இல்ல. சரித்திரத்தில் வந்து சில பிரதிகள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆனா சில மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறதும் சொல்றாங்க. ஓகே, இப்ப நமக்கு அது தேவை கிடையாது. இப்ப நம்ம வசனத்துக்கே வரலாம். இப்போ தாவீது ஈசாயுடைய பிள்ளையா பிறக்கிறார். இப்போ இஸ்ரவேல் தேசத்துல பெத்லஹேம் என்ற இடத்துல வந்து ஈசாய் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். கவனிங்க, ஈசாய் வந்து தாவீதுடைய அப்பா. இப்போ ஈசாய் தாவீதுடைய அப்பாவா இருந்தாலும் அவர் யாருடைய பிள்ளை அப்படின்னு பார்த்தா போவாஸ் உடைய பிள்ளை. ஓகே, போவாஸ் உடைய மனைவி யார் அப்படின்னா ரூத். ஓகே, ரூத் தானே? ரூத் போவாஸ் உடைய மனைவி. ஆனா ரூத் யாருன்னு பார்த்தா அவங்க வந்து மோவாபியர், இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல சரித்திரத்துல போகும்போது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தெரியும். ஆனா இதை நீங்க கொஞ்சம் கவனிங்க. இப்போ போவாஸ், ரூத் இவர்களுடைய பிள்ளை தான் ஈசாயுடைய பிள்ளை தாவீது. இப்போ போவாஸ் யாருன்னு பார்த்தா அவர் வந்து யூதர். ஆனா ரூத் யார் இல்லைன்னா யூதர் கிடையாது. இப்போ இந்த ஈசாயுடைய வம்சத்துல வரும் பொழுது ஒரு அந்நிய ஜனம் அவர்களோட சேர்றதை நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? யூதர்களுடைய முறைமைப்படி அவங்க பியூர் யூதர்கள் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஓகே, யூதர்கள் வந்து அந்நியர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அந்நிய ஜனங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, ஈசாய் வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷனா இருக்கிறார். யாரு? தாவீதுடைய அப்பா. அவர் என்ன ஸ்தானத்தில் இருக்காருன்னு பார்த்தா சவுல் ராஜாவுக்கு
ஈசாயுடைய மகன் தாவீதை சொல்லும் போது யாரு தெரியுது? ஈசாயை தெரியுது. அதே நேரத்துல ஈசாயுடைய 2 பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? சவுல்கிட்ட வேலை செய்யறாங்க. ஓகே, அவங்க வந்து இந்த சேனையில இருக்கிறாங்க. அப்படின்னா அவர் வந்து பெரிய ஆள். இப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். நம்முடைய கவர்மெண்ட்ல பெரிய டாப்ல உள்ள அந்த ஒரு தலைவருக்கு என்ன இருக்குது? தெரிஞ்சிருக்கிறார். அதே நேரத்துல ஒரு மிலிட்டரி, அந்த மிலிட்டரியில இவங்க வந்து வேலை செய்யறாங்க, கவர்மெண்ட் ஒர்க். அப்போ இவர் எவ்வளவு பெரிய ஒரு இதுல இருக்கணும்? அப்படி இருந்தார். அப்போ ஒரு சரித்திரத்துல சொல்றாங்க, ஈசாய் என்னவா இருந்தாரா, சனகிரிப் சங்கம் ஒண்ணு இருக்குது, யூதர்களுடைய ஒரு சங்கம். அந்த சங்கம் என்னன்னா, அவங்க எருசலேமுக்கு போகாம ஏதாவது பிரச்சனைன்னா ஜபத்தை குறித்த காரியம், அந்த ஒரு நியாயப்பிரமாண காரியங்களை குறித்த காரியத்தெல்லாம் அவங்க சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை தியானிப்பாங்க, அதை வந்து தீர்த்து வைப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாமே என்ன பண்ண மாட்டாங்க, எருசலேம் போக மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கவுன்சில். அப்போ ஒரு முறை என்ன ஆயிருக்குது அப்படின்னா, சில தலைவர்கள் எழுதி இந்த சனகிரிப் சங்கத்துல இருக்கிறவங்க முழு யூதரா தான் இருக்கணும். அப்ப சொல்றாங்க, ஈசாய் நீ யாரு? நீ வந்து யூத குலமா இருந்தாலும் உன்னுடைய பாட்டி அப்படின்னா உங்க அப்பா அம்மா யார் சேர்ந்தவங்க? அந்நிய ஜனங்க சேர்ந்தவங்க. ஒண்ணு உங்களை நாங்க இதுல இருந்து ஒதுக்கி வைக்கிறோம்ன்றாங்க யூதர்கள். இது எங்க இருக்குன்னா ஒரு சரித்திரத்துல இருக்குது. இது நீங்க கவனிச்சுங்க. அப்புறமா நான் பின்னாடி தாவீதே சொல்லுவார் சில சங்கீதத்தில், அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்ப அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய குடும்பம் வந்து பிரிக்கப்படுது, பொறுப்பு எடுக்கப்படுது. அப்ப அந்த ஈசாய் அந்த பெரிய பொறுப்புல இருந்து என்ன பண்றாருன்னா, அந்த சனகிரிப்புடைய தலைவர் என்கிற அந்த பதவி நீக்கப்பட்டு, இப்ப என்ன பண்ற, தன்னுடைய மனைவி யாரு? யூதர், குடும்பமும் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அப்போ இருக்கும் போது இந்த ஈசாய் வந்து ரொம்ப ஒரு ஒரு அவமானம் இல்லையா? ஒரு அவமானம், ஒரு பெரிய நல்ல ஒரு ரெபெலியன், ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்திருக்கிறாரு, நல்ல ஒரு பேர் மதிப்பு இருந்திருக்கிற இடத்துல திடீர்னு எல்லாம் போச்சின உடனே அவருக்கு ரொம்ப யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் ஒரு திங்கிங் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நான் வந்து அந்த இடத்துல அந்நிய ஒரு கானானிய ஸ்திரீ என்ன பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணி அதே நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்ன பண்றேன், தள்ளுதல் சீட்டை கொடுத்து அந்த பெண்ணை என்ன பண்றேன், தள்ளி விட்டுறேன். அப்போ நான் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவன் அப்படின்னு வந்து தெரியும் சொல்லி ஒரு பிளான் பண்றாரு. ஓகே, இது கவனிங்க, நல்லா இருக்கும். அப்போ ஒரு பிளான் பண்றாரு. அதை பிளான் பண்ணும்போது இவங்க யாருன்னா, அவங்க வீட்டுல வேலை செய்ய ஒரு கானானிய ஸ்திரீ, மனைவி பிரிந்து இருக்கிறாங்க. அவர் என்னன்னா இந்த பிளான் பண்றாரு. இந்த பிளான் பண்ணும்போது அப்போ அந்த வேலைக்காரி போய் அந்த அம்மாட்ட சொல்றாங்க, ஈசாயுடைய மனைவி கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஐயா அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனைவி சொல்ற பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்ப சனகிரிப் சங்கம் பிரிச்சு வச்சிருக்குது. இப்ப அவர் சொன்ன உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, ஈசாயுடைய மனைவி, அந்த இரவு நீ போகாது. யூதர்களுடைய திருமணம் எப்படி நடக்குன்னா, யாக்கோபு நடந்துச்சு பாத்தீங்களா? யாக்கோபு, ஓகே, லேயா, ரேச்சல் இல்லையா? அவங்க என்னன்னா இந்த இரவுல வந்து முகம் ஃபுல்லா முடி, இப்ப கூட அப்படிதான் இருக்குது ட்ரெடிஷனல். அவங்களுடைய முகம் என்ன பண்ண கல்யாணத்துல பார்க்க முடியாது. சோ அதே மாதிரி வந்து அந்த இரவு ஆகுது. அப்புறம் அந்த இது முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த நேரத்துல தன்னுடைய சொந்த தாய் தான், ஈசாயுடைய மனைவி தான் அவங்க, தாவீதுடைய அம்மா தான் அவங்க. சோ அந்த நேரத்துல கர்ப்பம் தரித்து பிறக்கிறவர் தான் தாவீது. ஓகே, இது எங்க இருக்குது பாஸ்டர்? பைபிள்ல இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். சங்கீதம் 51வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 51:5 இங்க பாருங்க வசனம். தாவீது சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஓகே, சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். ஓகே, நான் துர்க்குணத்தில் உருவானேன், தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். இல்லையா? குழந்தை பிறகு பாவமா? இல்ல, இல்லையா? தன்னுடைய தாய் அவரை கர்ப்பம் தரித்தார். ஆனா சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, துர்க்குணத்தில் உருவானேன். என்ன துர்க்குணம்? அவருடைய தகப்பன் பிளான் பண்றாரு. என்ன பிளான் பண்றாரு? தன்னுடைய ஒரு நேம் கெட்டு போயிடக்கூடாது, தன்னுடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாது. தன்னுடைய தாய் அவங்க சேர்ந்து அந்த குழந்தை பிறந்த பிறகு ஈசா என்ன பண்றாருன்னா, தாவீதை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சார். ஏன் அப்படின்னா,
அந்த தாவீது மேல அதிகமா இவர் கசப்பு காண்பிச்சார். இப்ப நம்ம போக போக இனிமே உங்களுக்கு புரியும் பாருங்க. ஈசாய் தன்னுடைய மகனாகிய தாவீதை தன்னுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்துல அவர் வளர்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு மேல என்னாச்சுன்னா ரொம்ப கோபம் வச்சு. ஏன்? அவருடைய ஒரு நல்ல பேர் கெட்டு போகுது. அவர் ஒரு சொசைட்டில சமுதாயத்துல ஒரு நல்ல இதோடு இருக்க முடியல. அதுக்கு காரணம் யாருன்னா இந்த பிள்ளை. அந்த பிள்ளை யாருன்னு பார்த்தா தாவீது. தாவீதுக்கு ஏதாவது தெரியுமா? அவர் ஏதாவது பண்ணாரா? இல்ல. அவர் ஒரு குழந்தையா பிறந்து வர்றார், அவ்வளவுதான். ஆனா தாவீது சொல்றாரு பாருங்க, நான் துர்குணத்தில் உருவான. எந்த துர்குணம்? அவங்க அப்பா பிளான் பண்றாரு, இப்படி எல்லாம் பண்ணலாம் சரியாயிடும். இப்ப அந்த அம்மா பிளான் பண்றாங்க, அந்த நைட் நம்ம போயிடலாம். சோ இவங்க அவங்களுடைய அந்த முடிவு இல்லாம ஆகிற அந்த ஒரு காரியத்துல தாவீது வெளிப்படுறாரு. நீங்க கவனிங்க, தாவீதுடைய சங்கீதத்துல அவருடைய வாழ்க்கை நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் எப்படி ஒரு புதிய ஆரம்பத்தை அவருடைய வாழ்க்கையில கொடுத்தாருன்றத பார்க்க போறோம். அதுதான் கிளைமேக்ஸ். கவனிங்க. இப்போ ஈசாய் 7 பிள்ளைங்க அவரை ரெகக்னைஸ் பண்ணாரு. தன்னுடைய மகனாகி 8வது மகனாகி தாவீதை அவர் ரெகக்னைஸே பண்ணல. கவனிச்சு பாருங்க, தன்னுடைய குடும்பத்துல உள்ள யாரு? ஈசாய் யாரு? ஒரு பெரிய ஜமீன்தார். போவாஸ் யாரு? அவர் பெரிய ஜமீன்தார். அப்பனா தாவீது ஈசாயுடைய அப்பா பெரிய ஜமீன்தார். அவ்வளவு இடம் இருக்கு, அவ்வளவு இடம். அவருடைய சந்ததி தான் தாவீது. ஆனா தாவீத அவங்க ஒரு பொருட்டாவே என்ன பாருங்க. சில சங்கீதத்துல அவர் ரொம்ப சொல்லுவார். எப்படின்னா பாருங்க, சங்கீதம் 55வது சங்கீதத்துல 3வது வசனத்தை வாசிங்களா? 55வது சங்கீதம். இல்ல நானே வாசிக்கிட்டா டைம். அவர்கள் என் மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். யார் சொல்றாரு? அத தாவீது சொல்றாரு. காரணமே இல்லைங்க, என்ன பகைக்கிறாங்க. நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? சில பேரெல்லாம் காரணமே இருக்காது, நம்ம மேல கோபமா இருப்பாங்க. ஏன்பா நான் என்னப்பா பண்ணேன்? ஆனா கோபமா இருப்பாங்க. காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். ஓகே, அதே நேரத்துல என்னை குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். அப்ப தாவீதுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு முறை இத நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன், தியானம் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலேயே அப்பதான் தாவீதுடைய இன்னொரு டைமென்ஷனே எனக்கு புரிஞ்சிச்சு. என்னமா கஷ்டப்பட்டு இருக்கிறார் மனுஷன். பின்னாடி வாசிங்கள 27வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தகப்பன் கைவிட்டாரு, தாய் கைவிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இன்னொன்னு சொல்றாரு, அதே 22வது சங்கீதத்துல 10வது வசனம் சொல்றாரு, அதை கவனிங்க. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன். ஓகே, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். இப்போ தாவீது வயிற்றில் இருந்து இருக்கும் போதே தேவன் நீரே என்னுடைய தேவனாய் இருந்தீர். அவர் சொல்றாரு ஒரு வருஷத்தை கவனிங்க, நான் என்ன பண்ண, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன். அப்படி இருக்குதுல்ல தமிழ்ல. இது ESV இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல இப்படி இருக்குது. அதை நீங்க நான் வாசிக்கிறேன் கேளுங்களேன். On you was I cursed from my birth and from my mother's womb you have been my God. அவர் என்ன சொல்றாருன்னா, cursed-னா தூக்கி போடுறது. என்ன பண்றதுன்னா தூக்கி போடுறது. அது எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் கர்ப்பத்தில் இருக்கும் போதே இப்ப யார் பிள்ளைய நான் தூக்கி வீசப்பட்டேன்? தேவனே உமது சார்பாய் நான் தூக்கி வீசப்பட்டேன். அப்பாவுக்கு ஒரு பக்கம் யோசனை, அம்மாவுக்கு ஒரு பக்கம் யோசனை. ஏன்னா குடும்பம் பிரிஞ்சு இருக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் உமது சார்பாய் தூக்கி வீசப்பட்டேன். அததான் சொல்றாரு, தகப்பனும் தாயும் கைவிட்டான் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு என்னன்னா, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்குது, நான் தூக்கி வீசப்பட்டேன். யாரால? தன்னுடைய தகப்பனால், தன்னுடைய சொந்த தாயார். யோசனை பண்ணி பாருங்க, அந்த குழந்தை என்ன பண்ணும்? என்ன அந்த குழந்தை மேல நமக்கு தவறு சொல்ல முடியும்? இல்ல இல்லையா? இப்போ அவர் சொல்றாரு, என்னை தூக்கி வீசப்பட்டேன் சொல்றாரு. அவருடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. சங்கீதம் 69வது சங்கீதம்
8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். இப்படியெல்லாம் யாராவது கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? சொந்த குடும்பத்துல கூட பிறந்தவங்க நம்மள ஒரு தம்பியாவோ தங்கச்சியாவோ நினைக்காம நம்மளை பத்தி ஒரு அவமானப்படுத்துவது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? தாவீது அனுபவிச்சிருக்கிறார் பாருங்க. தன்னுடைய சொந்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட என்ன பண்ணலையா, அவரை ஒரு அந்நியரை போல நடத்தினார்கள். சொல்ல பாருங்க, யூதர்கள் அந்நியர்களை எப்படி நடத்துவாங்கன்னா அடிமைகளாக தான் நடத்துவாங்க. யூதர்கள் அந்நியர்களை மற்ற அந்நியர்களை அவங்க நடத்தும் போது அடிமைகளாகவும் மதிக்கவே மாட்டாங்க அவங்கள. அதனால ஆண்டு நிறைய பேர்களை கட்டளை கொடுக்கும் பொழுது உன் அந்நியனை நீ மதிக்கணும், அவனுக்கானதை செய்யணும். நானும் ஏன் சொல்லுவாரு, இவங்க பயங்கர யூதர்கள் அப்படின்னால ரொம்ப பெருமை அவங்களுக்கு. அந்த ஒரு என்ன இருக்குன்னா அந்த ஒரு கர்வம் மாதிரி இருக்கும். சரித்திரத்தில் வாசித்து பார்த்ததெல்லாம் தெரியும். அப்போ தன்னுடைய சகோதரர்கள் அவனை வேற்றும் அந்நியனா பார்க்கிறாங்க. இப்படி யாராவது நம்ம குடும்பத்தில் நடந்திருக்குதா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நம்மளை யாராவது ஒருத்தர் மதிக்காம நம்ம குடும்பத்திலேயே நீ எல்லாம் எங்க வீட்டுல பிறந்ததே வேஸ்ட், தண்ட சோறு, அங்க திட்டு தண்ட சோறு அப்படின்னு அப்படியாவது சொன்னாலும் நம்ம திட்டு வாங்கி இருந்துடலாம். இவங்க மதிக்கவே மாட்டாங்க. நீங்க பாருங்க, தாவீதுடைய குடும்பத்துல அப்படின்னு ஈசாயுடைய குடும்பத்துல இருந்த 2 பேர் ராணுவத்துல இருக்கிறாங்க, பெரிய பிள்ளைங்க. ஆனா தாவீது எங்க அனுப்பினாருன்னா ஆடு மேய்க்க அனுப்பினார். பாத்தீங்களா? ஆடு மேய்க்க யார் அனுப்புறது? அப்பா அனுப்புனார். யாருப்பா அவர்? யாரு பிள்ளைப்பா? ஜமீன்தார் வீட்டு பிள்ளை. அவ அப்பா ஊர்லயே பெரிய பணக்காரு. ஆனா நீ யோசனை பண்ணி பாருங்க, அப்படி உள்ள பிள்ளைங்க தன்னுடைய பிள்ளைகளை ஆடு மேய்க்க அனுப்புவாங்களா? யூதர்களுடைய பொறுமைப்படி ஆடு மேய்க்கிறது ரொம்ப கீழானவங்க சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்போ அவருடைய வேலை என்னன்னா, ராஜாவுக்கு நல்லா தெரியும், அங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரிந்தாலும் அவர் தாவீதை ஒரு பொருட்டாவே நினைக்கிறார். ஒரு சரித்திரத்தில் சொல்றாங்க, அவங்க அப்பா என்ன பண்ணுவாரா, சில நேரத்துல வேணும்னே சிங்கம் கரடிகள் இருக்கிற இடத்துல ஆடு மேய்க்க அவர் அனுப்பி விடுவார். சொல்லுவாங்க, நீ இன்னைக்கு தாவீது பாரு இந்த பக்கம் ஆடு ஓட்டிட்டு போ அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல சிங்கம் கரடி இருக்குமா? சிங்கத்தையும் கரடியும் தாவீது சந்தித்தாரா? சொல்றாரா? சிங்கம் எதிர்பட்டது, கரடி எதிர்பட்டது. இவங்க அப்பா அப்படியாவது செத்து போட்டு அனுப்புவாரு. ஆனா ஆண்டவர் அவரை கூட இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தார். அதெல்லாம் சொல்றாரு, ஒரு சிங்கம் வெளிப்பட்டது, அதை நான் கிழித்து போட்டேன். கரடி வந்தது, அதை கிழித்து போட்டு. இது தாவீதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் என்ன இன்னொன்னு பாருங்க, சங்கீதம் 69வது சங்கீதம் 21வது வசனத்துல, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார். அவரு ஈசாய் என்ன பண்ணுவாராம், அவன் ஏதாவது தாவீது தப்பு செஞ்சுட்டான் பேசிட்டான் அப்படின்னாக்கா, அது ஒரு இலை ஒண்ணு இருக்குது அங்க யூதர் சொல்ற, அது கசப்பான ஒரு கீரைன்னுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுல கலந்துருவார். சாப்பாடு கசப்பா இருக்கும். தாவீது அவருடைய சொந்த வீட்லயே ஒரு அடிமை மாதிரி சொல்றாங்க. அவருக்காக தனியா ஒரு வீட்லயே காரணம் ஒரு சேர் போட்டிருப்பாங்களாம். இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, அவர் கூட உட்கார முடியாது. அந்த மாதிரி ஒரு அதிகமாக வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தாவீது. இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, கசப்பை கலந்துருவார். சொல்றதை கேட்கல அப்படின்னு சாப்பாடு என்ன பண்ணுவாரு, கசப்பை கலந்துருவாரு. அப்போ வயிறு வலியில அவர் நைட்டெல்லாம் அழுவாராம். இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க, என்னுடைய கண்களாலே என்னுடைய கண்ணீராலே என்னுடைய தலையணை நனைகிறது, ரா முழுவதும் என் கண்கள் கண்ணீரால் வலிகிறது. படிச்சிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிங்க. அததான் தாவீது அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ ரா முழுவதும் அழுவாராம். அப்படி வயிறு வலியில அவர் துடித்து அவர் என்ன பண்ணுவாராம், இருப்பாராம். ஆடு அவருடைய பொறுப்பு, ஆடு மேய்க்க போயிடுவாரு. ஏதாவது தப்பு செஞ்சுட்டா வீட்டுக்கு வந்துட்டா என்ன தண்டனை அப்படின்றத இருக்காது. இப்ப இவங்க அப்படி பார்ப்பாங்களா? சரி, இவர் போயிட்டு பெரிய தலைவர்கள், ஊர் தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டயாவது போயிட்டு, அண்ணா ஐயா எங்க அப்பா அப்படி பண்றாரு, ஏதாவது ஒண்ணு கேளுங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோ, சங்கீதம் 69வது சங்கீதம் 12வது வசனம், 69வது சங்கீதம் 12வது வசனம், வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானே. ஓகே, ஒலிமுக வாசல், அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க லீடர்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊர் வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க ஊர் வாசல்ல உட்கார்ந்து லீடர்ஸ்.
அவங்களே என்ன பேசுவாங்கன்னா உட்காந்து பேசுறாரு, தாவீது தெரியுமாப்பா, ஈசாய் பையன், அவன் அப்படி இவன் அப்படின்னு பேசுவாங்களாம். இன்னொன்னு கேள்வி சொல்றாரு, மதுபானம் பண்ணுகிறவர், தண்ணி அடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க கூட தாவீதை பத்தி தான் பேசுவாங்களாம். என்ன பேசுவாங்க? இழிவா பேசுவாங்க. அப்போ இதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அதுதான் நம்ம கண் முன்னாடி கொண்டு வர விரும்புறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கவனிங்க. அவருடைய வேதனை கவனிங்க. ஊர்ல உள்ள குடிகார பேசினாலே தாவீதை பத்தி தான் பேசுவோம். இந்த மாதிரி யாருக்காவது நடந்து, நமக்கு யாருக்காவது நடந்திருக்குதா? நம்மளை பத்தி யாரெல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருந்து அவங்க பேசுறதெல்லாம் நம்மளை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க, எப்படி இருக்கும் இல்லையா? அவங்க கிட்டே போக முடியாது. அது இல்லாம ஊரு என்ன பண்ணுவாங்களா, யாராவது ஒருத்தரை திட்டணும்னா, போ நீ தாவீது மாதிரி ஆயிடு, யாராவது நல்ல பிள்ளைன்னா இவனு மாதிரி நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை சபிக்கணும்னா அவங்க சொல்றாரு, என் நிமித்தம் அவர்கள் சபிக்கிறார்கள், அவரை முன்னிட்டு நீ தாவீது மாதிரி ஆயிடுப்பா. சில பேர் நீ நாசமா போ, நீ நல்லா இல்லாம போன்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி சொல்றத தாவீது மாதிரி போன்னு சொல்லுவாங்களா. அவருடைய நிலைமையை பாருங்க. ஒரு தாவீதுக்கு ரொம்ப ஆசை என்ன இருக்குன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல போய் ஆண்டவருக்கு பலி செலுத்து. நீங்க சங்கீதங்கள் எல்லாம் நீங்க கோர்வையா பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, இந்த மெசேஜுக்கு அப்புறம் உங்களுடைய சங்கீதம் படிக்கிற ஸ்டைலே உங்களுக்கு மாறும். நீங்க படிக்க படிக்க நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ இவருக்கு பலி செலுத்தணும் ரொம்ப ஆசை, ஆண்டவரை ஆராதிக்கணும்னு. ஆனா இவங்க ஆசரிப்பு கூடாரத்துல விட மாட்டாங்க. என்ன ஒரு குடும்பத்திலேயே அவருக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதனால எதுலையுமே விட மாட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், வனாந்தரத்துல போயிட்டு ஆண்டவர்கிட்ட, அதனாலதான் ஒரு வனாந்தரத்துல கிட்டாரை வாசிக்கிறது, ஆண்டவர்கிட்ட ரொம்ப பேசுறது, வர்ஷிப் பண்றது, ஆராதனை பண்றதால ஏன் வனாந்தரத்துல பண்ணாருன்னா, அவருக்கு எதுவுமே வீட்டுல கிடைக்காது. அவருக்கு நிம்மதியே எங்க இருக்குன்னா வனாந்தரத்துல தான் இருக்கும். ஒருவேளை இந்த நிலைமையில் நீங்க இருக்கிறீங்களா? தேவன் புதிய ஆரம்பங்களின் தேவன், உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஆரம்பங்களை கொடுக்கிற தேவன். அப்போ என்ன பண்ணுவாராம், 141வது சங்கீதம் 2வது வசனத்துல இந்த பலி செலுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, ஆடு இல்ல அந்த மாடு என்ன பண்ணுவாங்க, அதை கத்தரிச்சு அதை கட் பண்ணி அந்த ரத்தத்துல எடுத்துட்டு அந்த பலிபீடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த 4 கால் மேல தெரியற மாதிரி வைப்பாங்க. பலிபீடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாரா, இவருக்கு ரொம்ப ஆசை ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னு, போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாரா, வனாந்தரத்துல ஆண்டவரே இந்த அந்தி பலியா என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவாராம், என் விண்ணப்பமும் துன்பதாய் தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது ஆண்டவரே. பாருங்க இல்லையா, அவர் 2 கையை தூக்கிட்டு எப்படி இருந்திருக்கும் பாருங்க இல்லையா அவருடைய அந்த நிலைமையில. ஆனாலும் வனாந்தரத்தில் அப்படியே தூக்கி அழுது சொல்லுவாராம், ஆண்டவரே என்னை அந்தி பலியா ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு வனாந்தரத்துல 2 கரங்களை தூக்கி என்னையே பலி. அவருக்கு ஆசை தான், அதனாலதான் அவரை சங்கீதத்தை எழுதி வச்சிருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட 27 வருஷம். எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம்? 27 years. 27 வருஷம் தாவீது இந்த கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறார். அந்த ஊர்ல கூட ஆடு மேய்க்கிறவங்க ஏதாவது மிருகம் அந்த ஆட்டை அடிச்சிருச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாங்களாம், நேரா தாவீது சொன்ன, தாவீது ஆடு கொடு அப்படின்னு. இவன் இல்ல, இது எங்க அப்பா திட்டுவாருன்னு குடு அப்படின்னு சொல்லிருந்தா பலவந்தமா அவன் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப இவங்க அப்பாட்ட அவன் சொன்ன என்ன பண்ணுவாங்க, நீ தான் ஆடை காணாம பண்ணி இருக்கிறன்ட்டு அவர் என்ன பண்ணுவார், சாப்பாட்டுல கசப்ப கலந்துருவார். அவங்க கிட்ட பேச முடியாது, சொல்லுவான் அண்ணே இல்ல அப்படின்னு. அவங்க பதிக்க மாட்டாங்க, அவங்க அவனை கணக்கு பண்ண மாட்டாங்க. போடா அப்படின்னு அவனை தள்ளிட்டு ஆடை எடுத்துட்டு போயிடுவாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை! இப்படி யாருமே வந்திருக்க மாட்டோம் இல்லையா? இப்படி யாராவது வந்திருக்குமா? இல்ல. எத்தனை வருஷம்? 27 வருஷம். பக்கத்துல பசங்க 27 வருஷம். ஆமே 27. ஆமே. லேவியராகமம் எத்தனை அதிகாரம் இருக்குது? லேவியராகமம் லெவிட்டிக்கல் 27 அதிகாரம் தான் இருக்குது. ஓகே, 27ன்னா தியாகம், பலின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, 27னா பலின்னு சொல்லி அர்த்தம். அவருடைய வாழ்க்கையை தியாகமாக, பலியாக அவர் அந்த கஷ்ட சூழ்நிலை இருக்கிறார். இப்ப அவருடைய வாழ்க்கையில ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் ஆகுது. கவனிங்க, இது தாவீதுடைய பேக்ரவுண்ட். இப்பதான் கிளைமேக்ஸ். இப்ப தாவீது குடும்பத்தால் வெறுக்கப்பட்டிருக்கிறார், தகப்பனால் வெறுக்கப்பட்டிருக்கிறார், தாயால் வெறுக்கப்பட்டிருக்கிறார், சகோதரர்கள் வெறுக்கப்பட்டிருக்கிறார், ஊர் தலைவர்கள், ஊர் ஆட்கள் எல்லாருமே அவனை ரொம்ப
கீழே பாக்குறாங்க. இந்த நேரத்துல தான் ஒரு கிளைமேக்ஸ் எருசலேம்ல நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த இடத்துல சவுல் ராஜா வழி தவறி போயிட்டு இருக்கிறாரு. எப்படி போறாரு? கிராஸா போயிட்டு இருக்கிறாரு. எந்த பக்கம்? ஆண்டவர் சொன்ன வழியில அவர் போல. இப்போ சாமுவேலுக்கு என்ன இருக்குது? சவுல் பண்றதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சாமுவேல், எதுக்கு நீ இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிற? எதுக்கு அழுதுட்டு இருக்க? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 16. இப்போ ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு. சாமுவேல் யாருன்னா, முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஓகே, பெரிய தீர்க்கதரிசி. இஸ்ரவேல்ல ராஜா, தீர்க்கதரிசி, ஆசாரியர்கள் 3 பதவியுமே ரொம்ப டாப்பான பொசிஷன். ஓகே, இந்த முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்போ ஆண்டவர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த 1 சாமுவேல் 16 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் சாமுவேலை நோக்கி சொல்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் நான் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ என்ன மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் சொல்றார். உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெஹேமினாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்டாரு தெரியல. இப்போ சவுல் என்னன்னா ஆண்டவருக்கு விரோதமா போயிட்டு இருக்காரு. முன்னாடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப டைம் இல்லை. ஓகே, இப்போ அவர் வழி தப்பி போயிட்டு இருக்கிறார். யாரு? சவுல் ராஜா, முதல் ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. இப்போ அது சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டமான உடனே ஆண்டவர் சமூகத்தில் அழறாரு. சாமுவேல், ஐயோ, இப்படி ஒரு சவுல் ராஜாவை எழுப்பிட்டுமே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் எனக்காக ஒருவனை ஏற்படுத்தி விட்டேன். ஹல்லேலூயா. அது யாருப்பா? சொல்றாரு, நீ என்ன பண்ணு, பலி விருந்து என்ன பண்ணு சொல்றாரு, நீ போ, ஈசாய் வீட்டுக்கு போ அப்படின்றார். இப்போ இவருக்கு என்னன்னா பயம். என்ன பயம்? பக்கத்துல சொல்லுங்க, பயம். பக்கத்துல சொல்லுங்க, பயம். நல்லா சொல்லுங்க, கொஞ்சம் பயம். யாருக்கு பயம்? யாருக்கு? சாமுவேலுக்கு பயம். என்ன பயம்? இப்போ நான் போய் ஒரு ராஜா அபிஷேகம் பண்ண போறேன்னு சவுலுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? போட்டு தள்ளுறாருல்ல. இவருக்கு பயம். இப்ப ஆண்டு கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு. ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு 2வது வசனத்துல. அதற்கு சாமுவேல் கேட்கிறாரு, நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் எனக்கு கொன்று போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையாலே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலியிடுறதுக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். ஓகே, 3வது வசனம் வரைக்கும் இருக்குது. இதை கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்கிறார். சாமுவேல், நீ பயப்படாத. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு ஐடியா கொடுக்கிறார். சவுலுக்கு எப்ப பயப்படுற? பலியிட போன்றாரு. இப்போ இந்த இஸ்ரவேல்ல இவங்க தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. தீர்க்கதரிசிகள் ஒரு ராஜாக்கள் ஒரு இடத்துக்கு வராங்கனால அந்த இடத்துல பெரிய அரேஞ்ச்மெண்ட் நடக்கும் இல்லையா? தலைவர்கள், ஏன்னா டாப் மோஸ்ட் லீடர்ஸ். அவங்க ஊருக்கு தலைவர்கள் இல்ல, தேச தலைவர்கள் இல்லையா? நான் எங்க இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இங்க வந்தாருன்னா எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா? மரியாதை. அப்போ ஒரு மரியாதை ஃபுல் ஊரே அதுக்காக ஆயிடும், ப்ரொடெக்ஷன் ஆயிடும். இப்ப சாமுவேல் என்ன பண்றாரு? ஈசாயுடைய அந்த இருக்கிற இடத்துக்கு சொல்லி பெத்லெஹேம் சொல்லி அனுப்புறாரு. நான் பலி விருந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வெறும் பலி செலுத்திட்டு போக மாட்டாங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு பெரிய பண்டிகை. அது எப்படி பண்டிகை பாருங்கன்னா, எல்லா ஜனங்களுக்காக, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? ஆகாரத்தை ஆயத்தமாக்குவாங்க. ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி இப்போ சாமுவேல் என்ன பண்ணுவார்? தீர்க்கதரிசி அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. தொழுது கொண்ட உடனே எல்லாருக்கும் தடகுடல் கரிசோறு தான். ஹல்லேலூயா. பயங்கரமான சாப்பாடு போடுற ஒரு நேரம். இப்ப இத ஆண்டவர் சொல்றாரு. இப்ப சாமுவேல் என்ன பண்றாரு? ஆண்டவர் சொன்ன உடனே இப்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு எருசலேமுக்கு. பாருங்களேன், 4வது வசனத்துல, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெஹேமுக்கு போனார். அப்பொழுது ஊரின் மூப்பர் யாரு? லீடர்ஸ். ஓகே, அந்த ஊர் தலைவர், பெத்லெஹேமுடைய தலைவர்கள் யாரு? சினகாக் லீடர்ஸ், சினகாக்குடைய தலைவர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து தத்தளிப்போட அவங்களுக்கு எதிர்கொண்டு வராங்க. தத்தளிப்புனா புரியுதாது? பயம் அவங்களுக்கு. ஏன் வராரு தீர்க்கதரிசி?
இப்போ ஒரு பெரிய தலைவர் திடீர்னு ஏன் வராது, அவரு திடீர்னு எதுக்கு இங்க பலி கொடுக்கணும்னு வராது அப்படின்னு சொல்லி ஒரு கத்தளிப்போட என்ன பண்றாங்க இவங்க அவரை எதிர்கொள்றாங்க. ஒரு பயத்தோட, யாருப்பா இது அப்படின்னு பயத்தோட, எதுக்காக வராரு தெரியல, குழப்பமா இருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, அப்படி சொல்லிட்டு நீங்கள் பலி விருந்துக்கு வாருங்கள் என்றால், மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி. இப்ப பாருங்க, ஈசா வீட்டுக்கு போறாங்க. இப்ப லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஈசாவை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஈசாய் தாவீதுடைய அப்பாவை. இப்ப அவங்க சொல்றாரு சாமுவேல், ஈசாயுடைய குடும்பத்தை பரிசுத்தம் பண்ணி இந்த ஒரு பலி விருந்துக்கு என்ன பண்ண ஆயத்தமாக்குங்கன்றார். இங்க கவனிங்க, ஒரு தேசத்துல ஒரு ஊர்ல பலி விருந்து நடக்குதுன்னா அந்த இருக்கிற எல்லா ஜனங்களும் சின்னவங்க வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா புது ட்ரெஸ் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ரெடியா என்ன பண்ணுவாங்க, அந்த விருந்துக்கு ஆயத்தமாவாங்க. ஏன்னா சமஸ்த இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி வரப்போறார், பெரிய தலைவர் வரப்போறார். அவரு கூட போய் விருந்துக்கு போறோம். இப்போ ஒரு நம்ம பெரிய டாப் ஹோட்டல்ல விருந்துக்கு ஒரு பெரிய கூப்பிடுறாங்க, எப்படி போவோம், சூட்டு கிட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டிட்டு வேர்த்தாலும் அப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் இல்லையா? இந்த மாதிரி ஊர் ஜனங்கள்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க. கவனிங்க, ஊர் ஜனங்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க. மூப்பர்கள் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா பயம், ஏன் இவர் வராரு, ஏன் வராருன்னு தெரியல. அவர் சொல்றாரு, நான் வரேன், பலி விருந்துக்கு ஆயத்தமா, ஈசாயின் குடும்பத்தை ஆயத்தமாக்குங்க. இவங்களுக்கு ஒரே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆன உடனே இப்ப சாமுவேல் பெத்லெஹேமுக்கு வரார். அவன் பக்கத்துல பசங்க சாமுவேல் பெத்லெஹேமுக்கு வரார். அவன் புரியுதா, பக்கத்துல பசங்க சாமுவேல் பெத்லெஹேமுக்கு வரார். இப்ப வந்த உடனே சமஸ்த இஸ்ரவேலர்கள் சாமுவேலுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல போறார் சாமுவேல், எதுக்கு அவர் திடீர்னு பெத்லெஹேமுக்கு பலி செலுத்தி பலி விருது ஏற்படுத்துறார், அதான் ஒரு பண்டிகை. எதுக்கு ஒரு திடீர்னு பண்டிகையை கொண்டாட வராரு, எதுக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்குன்னு எல்லாம் நல்லா குளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஈசாய் குடும்பத்துக்கு அப்படின்னா பெரிய ஒரு இதுதான், பெரிய அளவு ஒரு குடும்பத்தை ஸ்பெஷலா கூப்பிடுறாங்க. அவர் ஈசாய் பார்த்தாரு, தன்னுடைய எல்லா பசங்களும் நல்லா குளிக்க வச்சா ரெடி ஆயிட்டாங்க, பலி விருந்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. தாவீது எங்க இருக்கிறாரு, தாவீது எங்க இருக்கிறாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. எங்க எங்க இருக்கிறாரு யாருக்குமே தெரியாது, ஒரு வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ சாமுவேல் வரார். வந்த உடனே இந்த மூப்பர்கள் பயந்துட்டு, என்னையா ஏயா வரீங்க அப்படின்னு உடனே 5வது வசனத்துல சாமுவேல் சொல்றாரு. அதற்கு அவர் சொல்றார், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்து. பயப்படாதீங்கப்பா, ஏன் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, நான் வர விஷயம் சமாதானம் தான், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றார். மூப்பர்கள் யாரு, ஊர் தலைவர்கள் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு வராங்க. ஈசாயுடைய குடும்பத்தை என்ன பண்றாங்க, பலி விருந்துக்கு அழைத்து கொண்டு வராங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு சீனை நீங்க நல்லா கவனிங்க. இப்போ சாமுவேல் வரார் ஈசா வீட்டுக்கு. ஊர் ஜனங்க வெளியில எல்லா மூப்பர்கள், பெத்லெஹேமுடைய எல்லா தலைவர்கள் ரெடியா டீம் பண்ணிட்டு அப்ப வந்து அப்படியே நிக்கிறாங்க, மிலிட்டரி ஃபோர்ஸ் மாதிரி. பின்னாடி ஊர் ஜனங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் பெரும் வரைக்கும் ஊரே கூட்டமா அப்படியே இருக்குது. எங்க இருக்கிறாங்கன்னா ஈசாய் வீட்டு முன்னாடி இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்த உடனே இப்ப சாமுவேல் என்ன பண்றாரு, ஈசாயை கூப்பிடுறாரு. வா, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியுங்க, கவனிங்க, என்ன இங்க நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் ஒருவனை ராஜாவை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆனா சாமுவேலுக்கு யாருன்னு தெரியாது. இப்ப சாமுவேல் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப உட்கார்ந்து உடனே ஈசாயுடைய குடும்பத்தை பார்த்து சொல்றார். 6வது வசனம் பாருங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவனாக்கும். இப்ப பாருங்க என்ன நடக்குது. ஈசாயிட்ட சொல்றாரு சாமுவேல், உங்க பசங்களை என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தர வர சொல்லுங்க அப்படின்றாரு. எனக்கு எல்லாம் ஓப்பனா உடனே சொல்ல முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் உடனே ஈசாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்ப ஈசா வந்து தன்னுடைய பையனை யார் வர சொல்றாரு, எலியா. சொல்லுங்க, எலியா. யார் அவரு, ஈசாயுடைய பெரிய பையன். ஈசாயுடைய பெரிய பையன் யாரு, எலியா. எலியா அப்படின்னா அவன் பார்த்தா அப்படியே ஆண்டவர் மாதிரி இருப்பான், தேவனை போன்றவன் சொல்லி
லைக் காட் பார்த்தோன்னே சில பேர்லாம் பார்த்தா அப்படியே அந்த தெய்வ உருவமா இருப்பாங்க இல்லையா, பார்த்தோன்னே அப்பா என்ன ஒரு தெய்வீ கம்பீரம். இந்த மாதிரி எலியா எப்படின்னா தெய்வீகமா இருப்பார். அப்போ எலியா வந்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி உள்ள வருது. ஒருவேளை இவனாக்குமோ, ஒருவேளை இவனா இருக்குமோ அப்படின்ட்டு அவர் நினைச்சு என்ன பண்ணாருன்னா, ஒருவேளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணது இவனதான் அபிஷேகம் பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தானாக்கும் என்று 7வது வசனத்தை கவனிங்களேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உடைய முகத்தையும் உடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். நீங்க கவனிங்க, எலியா வாட்டா சாட்டமா இருக்கிறான், நல்லா ஹைட் வெயிட், பார்த்தாலே ஒரு தெய்வீக கம்பீர முகத்துல. ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்காத. பக்கத்துல சொல்லுங்க, சரீர வளர்ச்சியை பார்க்காத, குட்டையோ நெட்டையோ, கருப்போ வெள்ளையோ, உயரமோ குள்ளமோ, சரீர வளர்ச்சியை பார்க்காத. அவர் சொல்றாரு, நீ அவன் முகத்தை பார்த்து ஏமாந்துறாதப்பா, நான் உன்னை புறக்கணிக்கிறேன், எனக்கு வேணாம் அவன். இவன் பாருங்க மறுபடியும் இன்னொருத்தர கூப்பிடுறாரு. 7வது வசனத்துல அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. ஆண்டவர் மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டார். மனுஷன் எதை வச்சு பார்ப்பான்? ஒரு பண ஸ்டேட்டஸை பார்ப்பான், இன்னொன்னு அவனுடைய முக ஸ்டேட்டஸை பார்ப்பான், கலர் ஸ்டேட்டஸை பார்ப்பான், அவனுடைய அந்த ஜெயிச்சானிக்கு இதை தான் பார்ப்பான். அதுதான் பாருங்க சாமுவேல் செய்யறாரு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆமென். ஆண்டவர் அப்படி இல்லை. கவனிங்க, அது முடிஞ்ச பிறகு உடனே 8வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஈசாய் அபினதாவை அழைக்கிறான். சொல்லுங்க, அபினதாப். எல்லாம் சொல்லுங்க, அபினதாப். அபினதாப் யாருன்னா அவருடைய 2வது பையன். ஓகே, 2வது பையன் அபினதாப்னா தகப்பனுக்கு பிரியமானன்னு சொல்லி அர்த்தம். அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். யார? அபினதாப். அவர் ரொம்ப நல்லா இருப்பாரு, ரொம்ப கம்பீரமா இருப்பாரு. அபினதாப் வந்த உடனே அப்ப பாருங்க சாமுவேல் என்ன நினைக்கிறாரு அப்படியே அந்த கவனிங்களேன். சாமுவேல் அவர் என்ன சொல்றாரு, இவர் முன்னாடி கடந்து போக பண்ண உடனே, நான் இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டு சொல்ல, நான் இவனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டப்பா, இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இவனும் இல்லை அப்படின்னு உடனே ஈசாய் வந்து சம்மாவை கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? என் கூட சொல்லுங்க, சம்மா. சம்மாவை வர சொல்றாரு. ஓகே, சம்மா யாருப்பா? சம்மா பார்த்த உடனே ஆண்டு சொல்றாரு, இவனும் இல்லப்பா. யாரு இல்ல? இவனும் இல்ல. சம்மா அப்படின்னு சொன்னா தாவந்து மிகுந்த ஒரு டேலண்டட் ஒன், பயங்கரமான டேலண்ட் இருக்கு. சம்மா அப்படின்னா பயங்கர டேலண்டட். இவங்களை எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ இப்படி ஈசாய் தன்னுடைய 7 பிள்ளைகள் 10வது வசனத்துல பார்த்தா 7 பிள்ளைகளை என்ன பண்றாரு? கொண்டு வர முன்னாடி வராங்க. வந்த உடனே சாமுவேலுக்கு பாருங்க, ஈசாய் பார்த்த ஒரு டவுட். இங்க கவனிங்களேன், ஈசாய்க்கு ஒரு டவுட். பா, உடைய 7 பிள்ளைகள் வந்துட்டாங்க. பாருங்க, 7 பிள்ளைகள் வந்துட்டாங்க. 7 பிள்ளைங்க தான். இவருடைய கணக்கு 7 பிள்ளைகள் தான். ஈசாயுடைய கணக்கு என்ன? தன்னுடைய 7 பிள்ளைகள் தான். 7 பிள்ளைகள் வராங்க, ஆண்டவர் ஒருத்தர் இல்லைன்றாங்க. இப்ப சாமுவேல் வந்து கலையை சொல்லிட்டு, ஆண்டவரே ஈசாய் வீடு தானே சொன்னீங்க, ஈசாய் வீட்டுல வந்துட்டேன், அவன் வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. வந்த பிறகு இப்ப என்ன ஆண்டவரே அப்படின்ட்டு ஈசாய் பத்தி கேட்கிறாரு. பா, உனக்கு வேற யாராவது பிள்ளைங்க இருக்கிறாங்களா? அதனால அவர் சொல்றாரு, நீங்க ஈசாய் சொல்றதை நீங்க நல்லா கவனிங்க. 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். ஓகே, இப்ப சொல்றாரு, ஒருத்தர் இருக்கிறாங்க, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஊர்ல பெரிய பண்டிகை நடக்குது. ஓகே, பண்டிகை நடக்குது. பண்டிகை நடக்குது, ஊரே ரெடியா இருக்குது. தலைவர்கள் இவங்க வீட்டுல மெயினா தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராங்க. ஒரு பெரிய ஆளு, நம்ம பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராங்க, எவ்வளவு சந்தோஷம் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பாஸ்டர் வராரு, ஜெபம் பண்ண போறாரு. இப்ப இவர் வந்து இஸ்ரவேல், இவரெல்லாம் தரிசனமே பார்க்க முடியாது, இவரை பார்க்கவே முடியாது. சாமுவேல ரொம்ப பெரிய ஆளு. இப்போ அவர் வீடு தேடி வராம எல்லாரையும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வீட்டுல தானே வச்சிருப்போம். இப்ப பாருங்க, இவர் டியூட்டி அனுப்பிட்டாங்க, நீ இப்போ ஆடு மேய்டா போடா அப்படின்ட்டு. இப்போ ஊரே ஆயத்தமா இருக்குது. சொல்லுங்களேன், ஊரே ஆயத்தமா இருக்கிறது. தலைவர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஈசாயின் குடும்பம் ஆயத்தமா இருக்குது. தாவீது வனாந்தரத்துல இருக்கிறார். வனாந்தரத்துல இப்போ ஈசாய் வந்து சாமுவேல்கிட்ட சொல்றாரு, ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க பின்னாடி அந்த வசனத்தை நீங்க கவனிங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார்.
ஹalleluya. இங்க கவனிங்களேன். இப்போ தாவீது எந்த பக்கம் ஆடு மேய்க்க போனாரு? கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா? அவருக்கு எந்த நம்பர் இருக்குது? எந்த கூகுள் மேப் இருக்குது? எப்படி தாவீதை கண்டு எந்த பக்கம் போனாரு யாருக்கு தெரியாது. இப்போ பெரிய தீர்க்கதரிசி சொன்னாரு, அவனை அழைப்பி அவன் வரும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். என்ன அர்த்தம்? பலியும் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காரவும் மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? நடந்துட்டே இருக்கிறார். நீ யோசனை பண்ணி பாருங்க, அவ்வளவு பெரிய ஆளு, பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல். ஓகே, முழு இஸ்ரவேலர்கள் குடும்பம் இப்ப எல்லாருமே போய் தாவீதை கூட்டுவாங்க அப்படின்னு உடனே எல்லாம் கூப்பிடுறாங்க. வாங்கப்பா, நீ கிழக்கு போ, நீ மேற்கு போ, நீ வடக்கு போ, நீ தெற்கு போ, எந்த பக்கம் எப்பவுமே ஆடு மேய்ப்பான், நீங்க சுத்தி தேடி பாருங்க, தாவீதை இங்க கூட்டிட்டு வாங்க. ஹalleluya. எப்படி போறாங்கன்னா, இப்ப மினிஸ்ட்ரேட்டர்ல இருந்து பெரிய தீர்க்கதரிசில இருந்து ஒரு கட்டளை வந்துருச்சு. இப்ப தேடி வனாந்தரத்துக்கு தாவீதை தேடி ஓடுறாங்க. ஹalleluya. தாவீதை தேடி ஓடுறாங்க. தாவீது எங்க இருக்கிறாரு? அழுக்கு Dress, சொல்லுங்க, அழுக்கு Dress, ஆடு மேய்க்கிற Dress போட்டுட்டு உக்காந்து பாடிட்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், நான் பாடுவேன், கர்த்தர் வல்லவர், அவரை உயர்த்துவேன் பாடிட்டு ஆடு மேய்ச்சிட்டு வராங்க. எப்ப தாவீது உங்க அப்பா வர சொன்னார். யூசப், நீங்க வேற, எங்க அப்பா ஆடு விட்டு வந்தா முடிஞ்சு என் கதை, என் சாப்பாட்டுல கசப்பு கலந்துருவாரு, பயப்பட வரமாட்டேங்கிறாரு. எப்பா தீர்க்கதரிசி வந்திருக்காருப்பா, அவரு உன்னதான் கூப்பிடுறாரு. இல்ல நான் வரமாட்டேன், பயப்படுறாரு. ஏன்னா வீட்டுக்கு போனா அப்பா ஏதாவது பண்ணிடுவாரு, பயம். கேட்டோடனே என்ன பண்ணுவாங்க? ஏன்டா ஆடை விட்டுட்டு வந்த அப்படிதானே கேட்பாங்க. ஒரு கோலியாத்தான் அவர் எதிர்க்க போகும்போது அப்படி சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? என்னடா உன்கிட்ட கொடுத்த ஆடு எங்க விட்டுட்டு வந்த அப்படிதானே கேட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? கேட்பாரு. இப்போ என்ன? இல்லப்பா நீ தான் வரணுமா, நீ வர வரைக்கும் சாமுவேல் சாப்பிட மாட்டாராம், வாங்க அப்படின்னு சொல்லி தாவீதை என்ன பண்றாங்க? அதே ஆட்டு நாத்தம், சொல்லுங்க, அதே ஆட்டு நாத்தம். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. தாவீதை தூக்கிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்தா ஈசாய் வீட்டு முன்னாடி அங்க பார்த்தா முழு ஊர் ஜனங்களும், முழு தலைவர்களும், முழு தேசத்தின் முக்கியமானவர்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியாக சாமுவேல் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அந்த இடத்துல இதான் என்ட்ரி. இந்த என்ட்ரி உடனே உள்ள தாவீது அப்படியே எட்டி பார்க்கிறார். என்ன பண்றாரு? எட்டி பார்க்க. தாவீதுக்கு ஒண்ணுமே தெரியாது, சாமுவேலுக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க நீ கவனிங்க, அவங்க வீட்டுல, ஈசாயுடைய வீட்டுல அவனுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சேர் இருக்குமா, சரித்திரத்துல சொல்றாங்க. அந்த ஒரு சேர்ல தான் அவனுக்கு சாப்பாடு தனியா கொடுப்பாங்க. ஏன்னா சகோதரர்களை பந்தி இருக்க முடியாது, ஒதுக்கப்பட்ட மாதிரி. அந்த ஒரு சேர்ல சாமுவேல் உட்கார்ந்துட்டு இருந்தார் சொல்றாங்க சரித்திரத்துல. ஏன் சொல்றேன்னு கவனிங்க. இப்ப ஆன பிறகு 12வது வசனத்துல ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனி உள்ளவர். ஓகே, சிவந்த மேனினா அவனுடைய தலைமுடி ரெட்டா இருக்கும். அப்படின்னா அப்படி முடி ரெட் கலரா இருக்கும். கண்ணெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரு. தாவீது அழகா இருப்பாரு, குட்டையா இருப்பாரு, குள்ளமா இருப்பாரு. இப்ப என்ன நல்ல ரூபமா இருப்பாரு. அப்படி வந்த உடனே இப்ப பாருங்க 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். 12வது வசனம் செம சூப்பரான வசனம். இதுதான் கிளைமேக்ஸான வசனம். வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், மறுபடியும் சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்ற? அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஓகே, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், யாராவது ஒரு பிரதர் வரீங்களா? ஒரு 2 பேர் வாங்க ப்ளீஸ், சீக்கிரம். ஜஸ்ட் ஒண்ணு இல்லை, ஒண்ணு பண்ண சும்மா வந்துட்டீங்கன்னா போதும். சீக்கிரம் வாங்க. ஓகே, சீக்கிரம் வாங்க. பிரதர் இங்கே நீங்க ஐயா, நீங்க மேல வாங்க. அவரு இந்த பக்கம். இவர் சாமுவேல் இங்க உட்கார்ந்து இவர் தாவீது பேர் அம்சமா இருக்கிறாரு. ஓகே, அப்படியே இப்ப நீங்க கவனிங்க. தாவீது இருக்கிறார். இப்போ ஆண்டவர் இவ்வளவு நேரம் என்ன பண்றாருன்னா சாமுவேல்கிட்ட பேசிட்டு இருக்காரு இல்லையா? இவர் தீர்க்கதரிசி. இப்ப சாமுவேல் நல்ல கவனிங்க, சாமுவேல்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப தாவீது வர அந்த டைம்ல பேசிட்டு இருக்காரு.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் இவன் தான் யாருக்கு சொல்லுவோம்? இல்ல, எப்படி நம்ம சொல்லுவோம்? அங்க இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம்? அவன். இங்க இருக்கிறவன் என்னன்னு சொல்லுவோம்? இவன். இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இப்ப நான் ஆண்டவரை நினைச்சுக்கேன், ஆண்டவர் இல்ல தப்பா நினைச்சுக்கேன், ஆண்டவர் நினைச்சுக்கேன். இப்ப நான் காட், நான் வந்து சாமுவேல் பக்கத்துல இருக்கிறேன். இப்ப நான் தாவீது பக்கத்துல போய் இப்ப நான் சொல்றேன், தாவீது உள்ள என்றானவனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான், இவன் தான், இவன் தான். சாமுவேல் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஆமென், ஹalleluya. ஆண்டவர் அந்த வசனத்தை வந்து பைபிள் ஸ்காலர்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, இங்க கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான், இட்ஸ் மைன். இப்ப தாவீது பக்கத்துல ஆண்டவர் வந்து நின்னு சொல்றாரு, தகப்பனார், தாயார், பெற்றோர்களால், பெரியவர்களால், தலைவர்களால், அண்ணன் தம்பிகளால் கைவிடப்பட்ட தாவீதை பார்த்து சொல்றாரு, இவன் தான்ப்பா நான் தெரிந்து கொண்டவர், இவனை நீ அபிஷேகம் பண்ணு. சொல்ற சாமுவேல் எழுந்து. சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறாரா? சொல்ற சாமுவேல் எழுந்து இவனை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. பாருங்க முன்னாடி 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கும்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. இப்ப கவனிங்க, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. அதுதான் நான் திரும்பி திரும்பி வாசிங்கன்னு சொன்னேன். நீங்க அதை நல்லா கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய நல்ல ரூபமுள்ள வந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்றார. 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவனை எனக்காக. ஆமென். 13வது வசனத்தை கவனிங்க. கர்த்தர் அவனை இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஹalleluya. நான் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். மனுஷங்க உங்களை நிராகரிக்கலாம், ஜனங்கள் உங்களை மதிக்காம போலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எங்களுக்கு வேண்டும், நீ எங்களுக்கு வேண்டும். தேங்க்யூ. ஓகே, சாரி. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு நீங்க ஒரு ரிஜெக்ஷன்ல இருக்கிறீங்களா? நிறைய பேர் கைவிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நிறைய பேர் நீங்க நினைச்ச மாதிரி உங்க காரியங்களை செய்யல நினைக்கிறீங்களா? இவன் தான், இவன் எனக்கு வேண்டும், எனக்காக இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஒருவேளை ஜனங்க நம்மளை நிராகரித்து போகலாம், ஆனா கர்த்தர் அந்த நிராகரிப்புல தான் நமக்காக ஒரு ஆயத்தத்தை, ஒரு அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். யாருக்காக? எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப அபிஷேகம் பண்ண உடனே தான் தாவீது எந்திரிச்சு நின்று, முடிச்சுட்டு காலப்படாதீங்க, தாவீது எந்திரிச்சு நின்று சங்கீதம் 118வது சங்கீதம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1ல இருந்து கடைசி வரைக்கும் அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ண பிறகு எழுப்பி நின்று அவர் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப அவர் ராஜாவா இருந்து அந்த இடத்துல இருந்து சொல்றாரு, அவர் கிருபை இஸ்ரவேல் சொல்லட்டும் என்றும் உள்ளது. இங்க இருக்கிற எல்லா ஆரோன் குடும்பத்தாரங்க நிக்கிறாங்க, லேவியர்கள், ஆசாரியர்கள், நீங்களும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு குடும்பத்தால் மனுஷன் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது எந்த நிலையிலும் அவனை உயர்த்தி அந்த இடத்துல மேன்மைப்படுத்துவார். ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாகும். உடைய நிலைமை எந்த நிலையிலிருந்து வந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். பக்கத்துல பசங்க, நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது, புதிய ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பமாகிறது. ஆமென். ஒரு ஜபம் இருக்கிறது, அப்படியே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம எடுக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய குமாரனை கொடுத்து, நாங்கள் அல்ல, நீரே எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் கர்த்தர் நீதான், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து ஒவ்வொருத்தரும் சொல்ல, நீ எனக்கு வேண்டும். வாலிப மகனே, ஆண்டவர் சொல்ல, நீ அவருக்கு வேண்டும். மகனே, நீ அவருக்கு வேண்டும். சகோதரா, நீ அவருக்கு வேண்டும். சகோதரி,
மாதிரி நீ அவருக்கு வேண்டும். ஒருவேளை சகோதரர்களோ உங்கள் சொந்த பந்தங்களோ அநேகர் உங்களை வேண்டாம் என்று இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும். அதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்டவரே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே எங்களை உமக்காய் தெரிந்து கொண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற தெரிந்தெடுப்புக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கடந்து போகிற எல்லா சூழ்நிலையும் தம்முடைய பிள்ளைகள் வெற்றியை பார்ப்பார்களாக. சபை வெற்றியை பார்க்கட்டும் ஆண்டவரே. அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த சபையை ஊழியத்தை கர்த்தரின் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு சபை பெருகுவதாக. இது வளருவதாக. எக்ஸ்டெண்ட் ஆவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா.